ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ், ஆக்சுவல் ஹார்ஸ், பட்ஜெட்டட் ஹார்ஸ். இந்த மூணு ஹார்ஸுக்கும் ஹவர்ஸ், ஓகே, பட்ஜெட்டட் ஹவர்ஸ், அது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவல் ஹவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது, உண்மையிலேயே எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க, ஆக்சுவலி டேக்கன், டைம் டேக்கன், அதான் ஆக்சுவல் ஹவர்ஸ். பட் இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கும் பட்ஜெட் ஹவர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். சம்டைம்ஸ் பட்ஜெட்டவே ஸ்டாண்டர்ட் நினைப்பாங்க, ஸ்டாண்டர்டே பட்ஜெட் நினைப்பாங்க. போதா குறைக்கு ஐசிஐலையும் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல வேண்டியதை ஸ்டாண்டர்ட்னு சொல்லியே கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ல ஸ்டாண்டர்ட்ன்ற மாதிரியே போட்டிருக்கும். பட் அது ஆன்சர் எடுத்து போடும்போது கரெக்டாக அந்த பட்ஜெட் கரெக்டாக போட்டிருப்பான். கொஸ்டின்ல ஃப்ரேம் பண்ணும்போது தப்பா இருக்கும், ஆனால் ஆன்சர் எடுத்து போடும்போது கரெக்டாக பட்ஜெட் போட்டிருப்பான். அப்போ எப்படி இந்த ஸ்டாண்டர்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படின்றது அவுட்புட் சம்பந்தமானது. ஒரு பொருள் நீங்க செய்யறதுக்கு ஜென்ரலா எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், டைம் அலௌட் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் செய்யறதுக்கு 2 hours எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே எத்தனை பொருள் செஞ்சீங்கன்னு பார்த்தோம்னா, செஞ்ச பொருள் மல்டிப்ளைட் பை அந்த ஒரு பொருளுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம், அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். அப்பனா நீங்க செஞ்ச அவுட்புட்டுக்கு நியாயமா எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். நீங்க டைம் அலௌட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது டைம் அலௌடுன்னு எடுத்துக்கலாம். இது என்னன்னா டைம் டேக்கன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட்டுக்கு இவ்வளவு டைம் அலௌட், ஆனா நீங்க எடுத்துக்கிட்டது இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, டைம் டேக்கன், ஆக்சுவல் ஹவர்ஸ். அப்ப இது ரெண்டுமே அவுட்புட்டுக்கான ஹவர்ஸ் which is allowed, அவுட்புட்டுக்கு நீ எடுத்துக்கிட்ட டைம். அப்ப இந்த பட்ஜெட் என்ன அப்படின்னா, பட்ஜெட் ஹவர்ஸுக்கும் அவுட்புட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. பட்ஜெட் ஹவர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு பீரியட். என்ன சார் சொல்றீங்க, புரியல. அவுட்புட் ஓகே, அதனால பீரியட்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். let us take an example of 1 month. ஒரு 1 month எடுத்துக்கலாம். 1 monthல there are 30 days. ஓகேவா? 30 daysல ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண முடியும்னா, ஆபீஸ் டைமிங்ஸ் ஆர் ஃபேக்டரி டைமிங்ஸ் 10 hours. ஓகேவா? அப்ப 30 நாளைக்கு 10 ஹவர் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா டோட்டலா ஒரு மாசத்துல 300 hours ஒர்க் பண்ண முடியும். 300 hours ஒர்க் பண்ண முடியும். உண்மையிலே அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்போமான்னு கேட்டா தெரியாது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சுவல் ஹவர்ஸ் 100 ஹவர் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆனா உண்மையிலேயே போய் ஒர்க் பண்ண ஹவர்ஸ் எவ்வளவு அப்படின்னா let us take 240 hours. அப்ப 300 hours இருந்த ஒரு பீரியட்ல நீங்க ஒழுங்கா போய் ஒர்க் பண்ணது, உருப்படியா ஒர்க் பண்ணது 240 hours தான். 240 hours ஒர்க் பண்ணீங்களா, அதுல கொஞ்சம் அவுட்புட் பண்ணிருப்பீங்கல்ல. அந்த அவுட்புட் எத்தனை அவுட்புட் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு பாத்தீங்களா. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இந்த 300 hour அப்படி சொல்ல பாத்தீங்களா, நியாயமா நீங்க எவ்வளவு யூனிட் செஞ்சிருக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷன் இருக்குல்ல. எப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1 யூனிட்டுக்கு 2 hours ஆறா, 2 hours is allowed. ஒரு யூனிட் செய்யறதுக்கு 2 hours is allowed. ஸ்டாண்டர்ட் டைம் allowed per யூனிட். அப்ப 300 ஹவர்ல ஒருத்தன் எவ்வளவு செஞ்சு முடிக்க முடியும்? ஒரு யூனிட்டுக்கு 2 hours ஆகுதுன்னா 300 ஹவர்ல அவன் 150 யூனிட் பண்ணிருக்க முடியும். 150 யூனிட் அவனால பண்ணிருக்க முடியும். ஆனா அவன் பண்ணானான்னு கேட்டா இல்ல. அவன் எவ்வளவு பண்ணானா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 144 யூனிட்ஸ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஆக்சுவலா he could have made 300 divided by 2, he could have made 150 units. பட் அவன் பண்ணது எவ்வளவு அப்படின்னா 144 யூனிட்ஸ் தான் அப்படி வச்சுக்கோங்க. 150 யூனிட்ஸ் பண்ணிருக்க முடியும், 140 யூனிட்ஸ் தான் பண்ணிருக்கான். சரி, 140 யூனிட்ஸ் பண்ணிட்டாங்கல, அதுக்கு எவ்வளவு டைம் அலௌட்? ஒரு யூனிட்டுக்கு 2 hours அலௌட் இல்ல. அப்படி பார்த்தா 144 யூனிட்ஸ் முடிச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு டைம் அவன் எடுத்துக்கலாம்? 288 hours எடுத்திருந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? because ஒரு யூனிட்டுக்கே 2 hours அலௌட். அப்ப 144க்கு அப்படியே சிம்பிளி டபுள். கரெக்டா? சோ therefore அவன் இந்த வர்க்க முடிக்கிறதுக்கு அவன் 288 hours எடுத்திருந்திருக்கலாம். கம்பெனி கேள்வியே கேட்டிருக்க முடியாது. 288 hours எடுத்து பொறுமையா செஞ்சிருக்கலாம். ஆனா அவன் எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கான்? அத 240 hours முடிச்சிருக்கான். அப்ப இங்க 3 நம்பர் வந்துருச்சு. 3 நம்பர்ல ஒரு நம்பர் ரிலேட்டட் டு பீரியட். இங்க பாருங்க, அவுட்புட் பத்தி நம்ம பேசவே இல்ல. 30 நாள் இருக்கு, ஒரு நாள்ல 10 ஹவர் இருக்கு. அப்படி பார்த்தா 300 ஹவர் ஒர்க் பண்ண முடியும். சோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அவைலபிள் டியூரிங் எ பீரியட் அப்படிங்கறது பட்ஜெட்டட் ஹவர்ஸ்.
அந்த பீரியட்ல நீ எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண அப்படின்றது வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ். அந்த ஒர்க் பண்ண டைத்துல நீ எத்தனை யூனிட் முடிச்சேன்னு பார்த்தா 144 யூனிட்ஸ் முடிச்சிருக்க. அந்த 144 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம், டைம் அலௌட் எவ்வளவுன்னு கேட்டா வந்து 288 ஹவர்ஸ். அப்ப யோசித்து பார்த்தா 288 ஹவர்ஸ் எடுத்து முடிக்க வேண்டிய ஒர்க்கை நீ வந்து 240 ஹவர்ஸ்லயே பண்ணிட்ட. அப்ப நல்லா ஸ்பீடா பண்ணிருக்க. யூ ஆர் எஃபிஷியன்ட் ஒர்க்கர். எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து நல்லா ஒரு கொடுத்த டயத்துல முடிச்சிருவாங்க. ஓரளவு ஓகே, டீசெண்டா இருக்கணும். கொடுத்த டயத்துல எவ்வளவு முடிக்க முடியுமோ அதை விட ஜாஸ்தியாவே முடிப்பான்பா அப்படின்னா பாருங்க. 288 ஹவர்ஸ்ல முடிக்க வேண்டிய ஒர்க்கை அவன் ஜஸ்ட் 240 ஹவர்ஸ்லயே பண்ணி முடிச்சான். அப்புறம் சூப்பரா இருக்கு. இவனோட எஃபிஷியன்சி வந்து சூப்பரா இருக்கு. ஒரு ஆவரேஜ் எஃபிஷியன்சியை விட, ஆவரேஜ் ஒர்க்கரை விட இவனோட எஃபிஷியன்சி வந்து பெட்டரா இருக்கு. கரெக்டா? பட் இவனுக்கு என்ன டிராபேக்னா, அவன் 240 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணல, அந்த பீரியட்ல எவ்வளவு டைம் இருந்ததுன்னா 300 ஹவர் இருந்தது. 300 ஹவர்ல அவன் 240 ஹவர்ஸ் மட்டும் தான் வந்து வேலையே பார்த்திருக்கான். 60 மணி நேரம் வந்து வேலையே பார்க்கல. அப்ப ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஒர்க் பண்ண நேரத்துல நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்றான். ஒர்க் பண்ண நேரத்துல நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி சூப்பரா ஒர்க் பண்றான். ஆனா பாதி நேரம் ஒர்க்கிங்கே வரவே மாட்டான். 300 ஹவர்ல 240 ஹவர் தான் வந்திருக்கான். 60 ஹவர் வந்து வரவே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டான். இது ரெண்டுத்தையும் வேர்ட்ஸ்ல கரெக்டா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆர் வந்து நம்மளுடைய காஸ்டிங் ஆங்கிள் வந்துட்டு if you have to describe it, this represents efficiency, this represents capacity. பட்ஜெட் ரேஷியோஸ்ல வந்து பட்ஜெட்டிங் சாப்டர்ல பட்ஜெட் ரேஷியோஸ் கொஞ்சம் இருக்கு. அதுல வந்துட்டு one of the ratio is efficiency ratio. efficiency ratio ஓட ஃபார்முலா லாஜிக் என்ன அப்படினா வந்துட்டு standard hours divided by actual hours போட்டு பாருங்க. standard hours அதாவது efficiency ratio is equal to standard hours divided by actual hours. இது என்ன அப்படின்னா 288 ஹவர்ஸ்ல முடிக்க வேண்டிய வர்க்க நீ வெறும் 240 ஹவர்ஸ்லயே முடிச்சிட்டப்பா. அப்ப 288 divided by 240 into 100 பர்சன்டேஜ்ல போடுறதுக்காக பர்சன்டேஜ்ல போட்டு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இது வந்து 10 டைம்ஸ் தான் வந்து இது வந்துரும். அப்பனா வந்துட்டு அதோட ஜாஸ்தி இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தினா 48 ஜாஸ்தி இருக்கு. அப்பனா இன்னொரு 20 ஜாஸ்தி இருக்கு. ஐ திங்க் this is 120%. அப்ப எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்குன்னா 120%. நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து 100%னா இவனுக்கு 120% இருக்கான். ஃபாஸ்டா ஒர்க் பண்றான். மத்தவங்களோட 20% அவன் வேகமா ஒர்க் பண்றான். But what about this in the difference that is covered under capacity ratio. Capacity ratio அப்படினா எப்படி என்ன ஃபார்முலா அப்படினா வந்துட்டு actual hours divided by budgeted hours into 100 போட்டு பாருங்க. actual hours எவ்வளோ 240 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணா எவ்வளோ ஹவர்ஸ் இருக்க பீரியட்ல 300 ஹவர்ஸ் இருக்க பீரியட்ல. அப்ப இன்டு 100 போட்டோம்னா இது எவ்வளவு வருது? ஐ திங்க் 80% வருது. அப்ப ஒரு விஷயத்துல இவன் சூப்பர், ஒரு விஷயத்துல நல்லா இல்ல. எதுல சூப்பர்? எஃபிஷியன்சில வந்து 100 விட மேல இருக்கான், 120% இருக்கான். ஆனா கெபாசிட்டி யூட்டிலைசேஷன்ல வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்றான். அவன் நினைச்சிருந்தா 300 ஹவர் ஒர்க் பண்ண முடியும். ஆனா 240 ஹவர் ஒர்க் பண்ணி கெபாசிட்டியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாம 80% ஆஃப் த கெபாசிட்டியை தான் வந்து இவன் யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். இப்ப ஜெனரலா நீ கம்மி டயத்துக்கு ஒர்க் பண்ணா உனக்கு வந்து நீ நினைச்ச அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஆனா நீ ஃபாஸ்டா ஒர்க் பண்ற, ஃபாஸ்டா ஒர்க் பண்ணா வந்து நீ கொடுத்த டயத்துல அதை விட ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப இவனுக்கு ரெண்டுமே இருக்கு. டைம் கொஞ்சம் வேஸ்ட்டும் பண்ணிருக்காங்க, கெபாசிட்டியை ஒழுங்கா யூட்டிலைஸும் பண்ணல. ஆனா வந்து அப்படி பார்த்தா யூனிட்ஸ் வந்து குறையும், நினைச்ச அளவுக்கு பண்ண முடியாம போயிடும். அதாவது பட்ஜெட் பண்ண அளவுக்கு பண்ண முடியாம போயிடும். ஆனா ஃபாஸ்டாவும் பண்ணிருக்கான். அப்ப அது கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் பண்ணிடும். என்ன ஆயிருக்கும் வந்து பாருங்க, யோசிச்சு பாருங்கப்பா. இப்போ 300 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணது எவ்வளோ? 240 ஹவர்ஸ் தானே. அவன் 240 ஹவர்ஸ்ல வந்துட்டு நார்மல் ஸ்பீட்ல, சூப்பர் ஸ்பீட்ல நார்மல் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துருப்பானா? அப்ப 240 டிவைடட் பை 2 போட்டா எவ்வளவு வந்திருக்கும்? 120 யூனிட்ஸ் செஞ்சிருக்க முடியும். ஆனா அவன் எவ்வளவு செஞ்சிருக்கான்? 144 யூனிட்ஸ் செஞ்சிருக்கான். அப்ப இந்த கெபாசிட்டியை கேவலமா யூட்டிலைஸ் பண்ணதுனால ஆக்சுவலா அவனால 120 தான் பண்ணிருக்க முடியும். ஆனா 144 பண்ணிருக்கான். என்ன காரணம்? அவன் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிருக்கான். சரி, எப்படியோப்பா கம்மியா யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் டைமை வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி ஓரளவு சரி பண்ணிட்டான்ல. எவ்வளவு பண்ணிட்டான்? 144 பண்ணிட்டான். இருந்தாலுமே 150 யூனிட்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல அவன் வந்து 144 தானே பண்ணிருக்கான். டைம் கொஞ்சம் கம்மியா ஒர்க் பண்ணிருக்கான், ஆனா வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிருக்கான். எல்லாம் சேர்ந்து பார்த்தா 150 யூனிட் பண்ணக்கூடிய ஒரு பீரியட்ல அவன் 144 யூனிட் பண்ணிருக்கான். அப்ப கூட நினைச்சத பண்ணலாம்.
ஏன்னா அவன் கெப்பாசிட்டியை வந்து வேஸ்ட் பண்ண அளவுக்கு ஸ்பீடு மேட்ச் பண்ண முடியல. அவனால ஸ்பீடா பண்ணிருக்கான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணா அது மேட்ச் ஆயிருக்கும். அவன் அந்த அளவுக்கு பண்ணல, அதனால வந்துட்டு 144 யூனிட்ஸ் தான் பண்ணிருக்கான். இப்போ யோசித்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி 120 இருக்குல்ல, கெப்பாசிட்டி 80 இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா இட் இஸ் கால்ட் as ஆக்டிவிட்டி ரேஷியோ. அந்த ஆக்டிவிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹார்ஸ். என்ன சொல்லுங்க, ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹார்ஸ். அப்படி போட்டு பார்த்தோம்னா சி இங்க இருந்து போணும் கரெக்ட்டா. அப்ப ஆக்டிவிட்டி ரேஷியோ போடுறேன். ஆக்டிவிட்டி ரேஷியோ is standard hours divided by budget hours into 100 obviously. So units நான் விட்டுறேன், ஹவர்ஸ்ல நான் பேசுறேன். மொத்தம் வந்து 300 ஹவர் இருந்துச்சு. அந்த 300 ஹவர்ல நீ பண்ணது வந்து 144 யூனிட். அப்பனா 288 ஹவருக்கான வர்க்க தான் பண்ணிருக்க. பாக்கி ஹவருக்கான வர்க்க நீ பண்ணி முடிக்கல. So 288 divided by 300 into 100 அப்படின்ற மாதிரி வரும். இப்படி போட்டா ஐ திங்க் 96 வரும். ஏன்னா 100ல 96 4 கம்மி, இங்க 12 கம்மியா இருக்கு. சோ இது வந்து எனக்கு 96% வரும். 100% வந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம்னு அர்த்தம். நினைச்சது எவ்வளோ 150 யூனிட்ஸ், பண்ணது எவ்வளோ 144 யூனிட்ஸ். அப்ப 150 யூனிட்ல 96% போட்டா you will be getting 144. அப்ப நினைச்சதுல 96% தான் பண்ணிருக்கோம். அதான் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் பேசுறது ஃபுல்லாவே பட்ஜெட் ரேஷியோஸ். பட் the same concept is there in standard costing also. Fixed overhead cost variance la you will be having fixed overhead efficiency variance. அதே மாதிரி fixed overhead capacity variance. And efficiency and capacity சேர்த்தீங்கன்னா it will be called as fixed overhead volume variance. That volume activity synonymous. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் வேர்ட் தான். ஆக்டிவிட்டி நால நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், வால்யூம் நால யூனிட்ஸ் தான். அப்ப ஆக்டிவிட்டி கெபாசிட்டி இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஆக்டிவிட்டி ரேஷியோவும் அங்க இருக்கிற வால்யூம் வேரியன்ஸும் சேம். இங்க இருக்கிற எஃபிஷியன்சி ரேஷியோவும் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் சேம். வேரியன்ஸும் கெபாசிட்டி ரேஷியோவும் கெபாசிட்டி வேரியன்ஸும் சேம். என்ன ஒண்ணு ரேஷியோனா மேலே கீழே போடணும், மேலே கீழே போடணும். அதுவே வந்து வேரியன்ஸ் இருந்தா மைனஸ் பண்ணி போடணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கும் ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் மைனஸ். கெபாசிட்டி ரேஷியோ வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ்க்கும் பட்ஜெட் ஹவர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் போடணும். லாங் ஸ்டோரி ஷார்ட், இத வந்து அப்படியே if I multiply with the standard rate respective hours நான் ஸ்டாண்டர்ட் ரேட்ல போட்டேன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டையும் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டையும் நீங்க போட்டு அந்த டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், you will be getting fixed overhead efficiency variance. ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டை போட்டுட்டு பட்ஜெட் ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டை போட்டு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், you will be getting fixed overhead capacity variance. இதுவே if you go from here to here, standard hours into standard rate multiply by difference budget hours into standard rate, இத போட்டு ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், you will be getting fixed overhead volume variance. So பட்ஜெட்ல இருக்கிற ரேஷியோஸும் இந்த fixed overhead cost ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் both are related. ரெண்டுத்துலயுமே கோர் கான்செப்ட்னா இந்த ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இவ்ளோ ஹவர் எடுத்து முடிக்க வேண்டிய வர்க்க இவ்ளோ ஹவர்லயே முடிச்சிட்டியா, அப்பனா எஃபிஷியன்சி சூப்பரா இருக்குப்பா. இவ்ளோ ஹவர் வர்க் பண்ணியே, ஆனா அந்த பீரியட்ல இவ்ளோ ஹவர்ஸ் இருந்துச்சு, அப்ப இதெல்லாம் வேஸ்ட் பண்ணியா? ஆமா, கெபாசிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டப்பா. அப்ப நீ கெபாசிட்டியை வேஸ்ட் பண்ணி நெகட்டிவாவும் ஒரு வேலையை பார்த்திருக்க, ஃபாஸ்டா வர்க் பண்ணி நல்லதாவும் பண்ணிருக்க. ரெண்டும் சேர்த்து பண்ணா அது ரெண்டும் டாலி ஆயிடுச்சு, நல்லிஃபை ஆயிடுச்சா? இந்த பாசிட்டிவ் இம்பாக்டும் இந்த நெகட்டிவ் இம்பாக்டும் கம்ப்ளீட்லி நல்லிஃபை ஆயிடுச்சான்னு பார்த்தா இல்ல. நல்லிஃபை ஆயிருந்தா 150 யூனிட் பண்ண நினைச்சவன் 150 யூனிட் பண்ணிருப்பான், ஆனா 144 யூனிட் தான் பண்ணிருக்கான். அப்பனா ரெண்டும் சேர்ந்து 96%, ஒரு 4% மட்டும் அடி வாங்கிருச்சு. 4% அடி வாங்கிருச்சு. 150ல 4% போட்டு பாருங்க. 150 into 4% போட்டா 6 யூனிட் வரும். therefore 6 யூனிட் அவ்வளவு பண்ண முடியாம போச்சு. அப்ப 150ல 6 யூனிட் பண்ணலன்னா you will be getting 144 units. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இருக்கணும் இந்த கான்செப்ட்ஸ்ல. இன்னொன்னு ஐ ஹட் போஸ்டட் MCQ கற்றது CA சேனல்ல வந்துட்டு ஒரு MCQ போட்டிருந்தேன். அதுல என்ன நான் கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோல அப்படியே அந்த கேள்வி நான் சொல்லிடுறேன்.
அந்த கேள்வியில நான் எந்த டேட்டாவும் நான் கொடுக்கவே இல்லை. டைரக்ட்லி ஐ கேவ் ஒன் திங். எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 120% இருக்கு, கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 80% இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு இது ரெண்டும் இப்படி இருந்ததுன்னா இந்த ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஃபேவரபிளா இருக்குமா, அட்வர்ஸா இருக்குமா, ஜீரோவா இருக்குமா, இல்ல இந்த இந்த டேட்டா வச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியாது, டேட்டா இஸ் இன்சஃபிஷியன்ட்டா அப்படின்னு கேட்டேன். the answer is fixed overhead volume variance will be adverse. ஏன் அட்வர்ஸா இருக்கும் பாருங்க. 120% இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த ஆக்சுவல் ஹவர்ஸை விட 120% இது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆக்சுவல் ஹவர்ஸ் எப்படி இருக்கு? பட்ஜெட்டட்ல 80% தான் இருக்கு. அப்ப சும்மா வச்சு பாருங்க, ரேண்டம் நம்பர் 300 அப்படின்றது ஒரு ரேண்டம் நம்பர். 300 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா அதுல 80% மட்டும் தான், which is 240 தான் நீ வர்க் பண்ணிருப்ப. ஆனா வர்க் பண்ணதுல 120% ஸ்பீட்ல பண்ணி 240 ஹவர்ஸ்லயே நீ 280 ஹவர்ஸ்க்கான வர்க்க முடிச்சிருப்ப. இருந்தாலும் 300 ஹவர் இந்த வர்க் பீரியட்ல நீ 288 ஹவர்ஸ்க்கான வர்க்க தான முடிச்சிருக்க. அப்பனா நீ வந்து நீ பே பண்ண போறது 300 ஹவருக்கு பேமெண்ட் பண்ணணும். பிகாஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ன்றது ரெண்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இத நீ வந்து 300 ஹவருக்கான பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ரெக்கவர் பண்றது பொருட்கள் ரெக்கவர் பண்ணவில்லை, 288 ஹவர்ஸ்க்கான பொருளை தான் நீ கம்ப்ளீட்டே பண்ணிருக்க. அப்ப ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் will be only for 144 யூனிட்ஸ். 144 யூனிட்ஸ்ல எத்தனை ஹவர்ஸ்க்கான காசு ரெக்கவர் ஆகும்? 288 தான் ரெக்கவர் ஆகும். அப்ப பாக்கி காசு என்ன ஆச்சு? ரெக்கவர் ஆகாம போச்சுல. therefore it is an adverse variance. அந்த adverse variance வந்து எப்படி இருக்கும் அப்படினா 96% வரதுனால less than 100 ஆகிறதுனால அது வந்து adverse variance வரும். if I give you some standard rate you can even calculate the adverse variance. நமக்கு அது தேவையே இல்ல. ஏன்னா எப்படினாலும் எல்லாத்துலயுமே காமனா என்ன இருக்கு? ஸ்டாண்டர்ட் தான். சார் இல்ல சார் அதுவும் ஒன்னு போட்டு full clarity எனக்கு வேணும்னு சொன்னா let us take rent. Rent is a fixed overhead. அது எவ்வளவு எடுத்துக்கலாம்னா வந்து 3 லட்சம் எடுத்துக்கலாம். ஏன் சார் 3 லட்சம்? அப்பதான் டிவைட் பண்ண வாட்டமா இருக்கும். 300 ஹவர் 3 லட்சம் ரூபாய் நீங்க ரெண்ட் கொடுத்தீங்கன்னா 300 ஹவருக்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அப்ப 3 லட்சம் டிவைடட் பை 300 போடுங்க. அப்பனா ஒரு ஹவருக்கு 1000 ரூபாய் வருது. கரெக்ட்டா? ஒரு ஹவருக்கு 1000 ரூபாய் வருது. நீ இந்த வாட்டி எத்தனை யூனிட் பண்ணிருக்க? 144 யூனிட் பண்ணிருக்க. 144 யூனிட் நியாயமா எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்துக்கலாம்? 2 ஹவர் எடுத்தோம்னா 288 ஹவர்ஸ் தான் வரும். அப்ப அந்த 1000 ரூபாய் போட்டீங்கல, 3 லட்சம் டிவைடட் பை 300 போட்டா 1000 rupees per hour வருதுல, அது எத்தனை ஹவருக்கு ரெக்கவர் ஆகும்? 288 into 1000 2,88,000 தான் ரெக்கவர் ஆகும். ஆனா இன்கர் பண்றது எவ்வளவு? 3 lakh. அப்ப இங்க பாருங்க, standard hours into standard rate 2,88,000, budgeted hours 300 into 1000 3 lakh. இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 12,000 rupees இருக்கு. காஸ்ட் அதிகமா இருக்கு. therefore it is a adverse variance. Market drop moment.